الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم قال جبريل عليه السلام يا محمد إش ما شئت فإنك مفارقه أحبب ما شئت فإنك مفارقه واعمل ما شئت فإنك ملاقيه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை மிக சுருக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த உம்மத்துடைய ஆயுள் 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ளதுதான். சிலர்தான் இந்த 60ஐயும் 70ஐயும் விட தாண்டுவார்கள். அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய வயது 60க்கும் 70க்கும் இடையில்தான். சிலர்தான் 70ஐ தாண்டி இந்த பூமியில் வாழுவார்கள். ஆனால் ஆகிரத்துடைய காலம் இருக்கிறதே, அது 60-70 ஆண்டுகள் அல்லது. ஆகிரத்துடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் எப்பொழுது எங்களை எழுப்பாட்டுவானோ அந்த நாளை பற்றி வரக்கூடிய ஆயத்துகளை பார்த்தால் 50 அல்ஃப ஸனா, 50,000 ஆண்டுகள் அந்த மைதானத்திலே இருக்க வேண்டும் என்று ஒரு குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. இந்த 50,000 ஆண்டுகளில் பல நிகழ்வுகள் நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நிகழ்வுகளையும் குர்ஆனில் தெளிவுபடுத்தி விட்டார். அதில் ஒரு நிகழ்வுதான் இந்த உலகத்தில் 60, 70, 80 ஆண்டுகள் நாங்கள் செய்த
பேசிய அமல்களுடைய ஏடுகள் கைகளில் தரப்படுவது. இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இது நாம் இந்த உலக வாழ்க்கையில் உதாரணமாக 100 ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்று வையுங்கள். இந்த 100 ஆண்டுகள் எழுதப்பட்ட ஏட்டை அல்லாஹ் கையில் தருவார். 100 ஆண்டுகளுடைய ஏடுகளை எழுத முடியுமா? அதை எழுதுவதற்குத்தானே அல்லாஹ் ரகீபை அதீதை வைத்திருக்கின்றார். எந்த அளவு எழுதுகிறார்கள் என்றால், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எங்களுடைய நாவிலிருந்து ஒரு சொல் வெளிவந்தால் உடனே ரகீப் அல்லது அதீத் அதை எழுதிக் கொள்கிறார்கள். நாம் பேசிய அவ்வளோ வார்த்தைகளும் அந்த புத்தகத்தில் இருக்கு. முதலாவது. இரண்டாவது, நாம் செய்த அவ்வளோ செயல்களும் அந்த ஏட்டில் இருக்கும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணுவளவு நலவு செய்திருந்தாலும் அங்கு பார்க்கலாம், அணுவளவு கெடுதி செய்திருந்தாலும் அதை பார்க்கலாம். இது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்களுடைய மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய வாழ்ந்த அனைத்து மனிதர்களுக்கும் ஏடுகள் இருக்கு. முஸ்லிம் அல்லாத பௌத்தர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த நிறத்தை சேர்ந்தவர்கள், எல்லோருக்கும் அல்லாஹ் புத்தகத்தை தயாரித்து வைத்திருப்பார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தை தரக்கூடிய நிகழ்வு இருக்கிறதே சாதாரண நிகழ்வு அல்ல. இதை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த புத்தகம் 2 வகையாக கொடுக்கப்படும். ஒன்று, முஸ்லீம்கள் மூமீன்களுக்கு வலது கையில் கொடுக்கப்படும். காஃபிர்களுக்கு இடது கை அல்லது முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும். முஸ்லீம்களுக்கு வலது கையில் கொடுக்கப்படும். முஸ்லிம் அல்லாத எல்லோருக்கும் இடது கையில் அல்லது முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும். இப்பொழுதுள்ள மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒன்றையும் அவர் தவறியதாக மனிதன் பார்க்க மாட்டார். சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், வவுதிஅல் கிதாப் فترى المجرمين مشفقين مما فيه يقول يا ليتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஏடுகள் தரப்படக்கூடிய நாள் இருக்குதே, வவுதிஅல் கிதாப், ஒவ்வொருத்தருடைய ஏடுகளும் கைக்கு தரப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், பாவிகள் பயந்தவர்களாக இருப்பாங்க. என்ன இருக்க போதோ ஏட்டில் செய்த எல்லாம் இருக்கு. وَيَقُولُونَ يَا لَيْتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ, சொல்லுவாங்க, இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்திருக்குது? لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا, சின்னது பெருசு ஒன்றை முட்டு வச்சு இல்லையே. இது சின்னதும் இருக்கும். இமாம் பைதாவி ரஹிமஹுல்லா சின்னதுண்டா என்ன முத்தமிட்டது பார்த்தது, பெருசுண்டா என்ன ஜினா, 2 கருத்து சொல்றாங்க. எல்லாமே அதில் இருக்கும்.
ஒன்றுமே அழிஞ்சிருக்காது. ஏன்? நாளாந்தம் செய்யறதெல்லாம் எழுதப்படுது. وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا 60 வருடம் 70 வருடம் செய்த எல்லாத்தையும் அதில் பெற்றுக்கொள்ளுவார்கள். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். எந்த அளவுக்கு அநியாயம் நடக்காது தெரியுமா? அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவிலே சொல்கிறான், وَلَا يُظْلَمُونَ فَتِيلًا ஈச்சம்பழம் இருக்குதே, ஈச்சம்பழத்தில் எங்களுக்கு தெரியும், ஒரு சாப்பிட்டதற்கு பிறகு ஈச்சம்பழத்தை அவருடைய கொட்டையை சுத்தி ஒரு தொளி இருக்கும், வெள்ளை தொளி ஒன்று இருக்கும். அந்த ஈச்சம்பழத்துடைய நடுவில் ஒரு கோடு ஒன்று இருக்கும், அதில் நீளமா பாருங்க ஒரு கோடு ஒன்று இருக்கும். ஈச்சம்பழத்துடைய பின்பகுதியை பாருங்க, கொட்டையில டொட் ஒன்று இருக்கு, சின்ன டாட். இந்த அளவு கூட அநியாயம் நடக்காது. அல்லாஹ் இந்த 3 வார்த்தையும் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான். வலா யுظلمون ஃபதீலா அநியாயம் நடக்காது. இன்றைக்கு அல்லாஹ் கேசரான்னு சொல்றோம், ரசூலு கேசரான்னு சொல்றோம், குர்ஆனு கேசரான். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். முஸ்லிமுடைய மாத்திரமல்ல, காஃபிருடைய, எல்லாருடையும். அதனாலதான் உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஏட்டிலே காஃபீர்களுடைய முழுதும் எழுதப்பட்டிருக்கு, அவர் செய்த எல்லாமே. அல்லாஹ் வேற இடத்துல சொல்றான், உங்களோட ஏடுகள் எல்லாம் பெரட்டப்படும். எவ்வளவு பெரிய நிகழ்வா இருக்கும் இது! கியாமத்துடைய 50,000 வருடம் எனத்துக்கு கியாமத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், ஹவுதுல் கௌசர் இருக்குது, ஷஃபாஅத் இருக்குது, சிராத் இருக்குது, மீசான் இருக்குது. இது போல ஒன்றுதான் சகோதர சகோதரிகளே ஏடுகள் கையில தரப்படுற நிகழ்வு. அதனால ஏடுகள்ல எவ்வளோ ஏழுமோ மௌத்துக்கடையில் நன்மையை சேர்த்துறோம், நன்மையை சேர்த்துக் கொள்ளோம். நம்முடைய மௌத்துக்கு பிறகு ஏடுகளுக்கு வரக்கூடிய மாதிரி அமல்களை செய்து வச்சுட்டு மௌத்தாகும். 2 வேலையும் செய்யும். இப்ப இன்றைக்கு இந்த நேரம் உங்களோட ஏட்ட பெரட்டினா நன்மை கூட இருக்குமா தீமை கூட இருக்குமா? யோசிச்சு பாரு. நான் இப்ப 50 வயசு வாழ்ந்துட்டேன், 40 வருடம் உலகத்தில் வாழ்ந்துட்டேன், முடிச்சு. என்னுடைய ஏட்ட பெரட்டினால் இந்த ஏட்டில் எவ்வளவு நன்மை இருக்கும்? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் தொடங்கி இருக்குது. ஷாபான் என்கிறது அமல்கள் உயர்த்தப்படுற மாதம், அமல்கள் உயர்த்தப்படுற மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபான்ல நோன்பு பிடித்தாங்க. யா ரசூலல்லாஹ், இவ்வளோ நோன்பு பிடிக்கீங்களே? சொன்னாங்க, அமல்கள் உயர்த்தப்படுற மாதம், என்னுடைய அமல் காட்டப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன். ஷாபான் 15க்கு முன்னால நோன்பு பிடிக்கலாம், ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க முடியாது. ஏன்? ரமலானுக்கு தயாராகும். 2வது ஷாபான் குர்ஆனுடைய மாதம், காரிகள் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க ஷாபான்ல, கடையை மூடிட்டு தொழிலை மூடிட்டு. ஏன்? ரமலானுக்கு தயாராகிறது. 3வது ஷாபான் சதகா ஜகாத்துடைய மாதம், ஏழைகள் இருப்பாங்க, நோன்பு பிடிக்கிற வசதி இல்லாதவங்களுக்கு இப்பொழுதே வசதிகளை செஞ்சு கொடுக்கிற மாதம் ஷாபான். அமல்கள் ஏடுகளை சகோதரர்களே கூட்டணும். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா, இமாம் ஸஅலபி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க, இந்த உம்மத்தில் முதலாக ஏடு கொடுக்கப்படும் யாருக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தான். இந்த உம்மத்தில் முதலாக வலது கையில ஏடு கொடுக்கப்படும் யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அப்ப கேட்கப்பட்டது, அபூபக்கர் ரலியல்லாஹு எங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மலக்குகள் அப்படியே போத்தி சொர்க்கத்துக்கு எடுத்து போய்த்துருவாங்க. உங்களுக்கு ஏடே தேவையில்ல. ஏன்? அவர் செய்த கெடுதி ஒன்றும் இல்லை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஏடுகள் என்பது சாதாரண விடயமல்ல. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான்
إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. முதலாவது பாப்போம் முஸ்லீம்களுடைய ஏடுகள். அப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், முஸ்லீம்கள்ல பாவிகள் இருக்கிறாங்களே, முஸ்லீம்கள்ல ரெண்டு ஜாதி முஸ்லீம் இருக்கிறாங்க எப்பயும், நல்ல முஸ்லீம் பாவியான முஸ்லீம். உலமாக்கள் சொல்றாங்க பாவியான முஸ்லிமுடைய ஏடும் வலது கையிலாம் கொடுபடும். பாவியான முஸ்லிமுடைய ஏடும் என்ன கையில கொடுபடும்? வலது கையில அல்லாஹ் தருவான். மூமினுடைய ஏடும் வலது கையிலான் கிடைக்கும். ஏனென்றா இதில் அல்லாஹ் பிரிக்க மாட்டான். இதில் என்னண்டா முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஏடுகள் தான், காஃபிர்களுடைய ஏடுகள் தான் இடது கையில போகும். சில உலமாக்கள் சொல்கிறார்கள் ஏடுகள் பறந்து வரும். ஏனென்றா அத்தனை மில்லியன் கோடிக்கணக்கான மக்களும் ஒவ்வொருத்தரா போய் ஏடுகள் எடுக்கிறது, சர்டிபிகேட் எடுக்கிறது மாதிரி ஏடுகள் பறந்து வரும். முஸ்லீம்கள் வலது கையை முன்னுக்கு போகும், ஏடுகள் எடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கத்ஹா, உலகத்தில் நீங்க முயற்சி பண்றீங்க. டே காலையில் எழும்பினத்திலிருந்து இப்போ 1 மணி 1:20 வரைக்கும் எத்தனை பேர் என்ன முயற்சி பண்ணினாங்க? சிலர் டாலரை கூட்டினாங்க, சிலர் ருபீஸை கூட்டினாங்க, சிலர் அமலை கூட்டினாங்க. வெள்ளிக்கிழமை கஹுஃப் ஓதணும், லுஹா தொழணும், வெள்ளி நைட்ல இருந்து அமலை கூட்டினாங்க. எது கூட போகுது? அல்லாஹ் சொல்றான் செய்யுங்க முயற்சி. அனைத்து முயற்சியையும் சந்திப்பீர்கள். 60 வருடம் 50 கோடி சம்பாதிச்சீங்க, 60 வருடம் செஞ்சீங்க அமல், 60 வருடம் என்னென்ன செஞ்சீங்களோ அதை நீங்க அடைவி. இப்ப فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ, யாருடைய வலது கையில ஏடு கொடுக்கப்பட்டதோதான். அல்லாஹ் சொல்றான் வலது கையில ஏடு கொடுக்கப்பட்டதோ. فَأَمَّا مَنْ أُوتِيَ, ஊத்தியன கொடுக்கப்படுதல், நாங்க எடுக்கல, அங்க களவு செய்யல, ஜில்மால் செய்யல. சொல்றதான நீ பேசுறத பேசு, கோர்ட்ல நான் பாத்துக்கிறேன். அது உலகத்தில் நீ அல்லாஹ் கேசு, நீ குர்ஆனு கேசு, எல்லாம் ஏசு, நாங்க பாத்துக்கிறோம். அதான் அவன் தைரியத்துல பேசுறான். அவ்வளோ நீ கோர்ட்ல போய் கேஸ போடு, நாங்க பார்ப்போம். என்ன தைரியம்? இதுக்கு முந்தைய ஒருத்தம் பேசி முடிஞ்சு இப்ப 2வது பேச தொடங்கியிருக்கான் ஷைத்தான். ஏன் காரணம்? எல்லா முசீபத்தும் இதுதான். அல்லாஹ் கேசி, குர்ஆனு கேசி, ஒவ்வொன்றை தொடங்கித்தான் இந்த முசீபத் நிலைமையில உலகம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் ஏடு கொடுக்கப்படும். எதுல? மூமின்களுக்கு வலது கையில. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ, வலது கையில ஏடு கிடைச்சா அடுத்து என்ன நடக்க போகுது? فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. லேசா கேள்வி எனக்கு, ஹிசாபன் யசீரான என்ன? அப்படி ஏட்டு எடுத்துட்டு அல்லாஹ்க்கு முன்னு போகணும். ஏட்டு எடுத்து என்ன யாருக்கு முன்னு போகணும்? அல்லாஹ்க்கு முன்னுக்கு ஒவ்வொருத்தரும் போகணும். நானும் போகணும், நீங்களும் போகணும். அல்லாஹ் பாப்பா அஞ்சவா அப்படியே பார்த்து போட்டு போ சொர்க்கத்துக்கு. இதுதான் ஹிசாபை யசீரா. யார் கேள்வி மன்னூகிஷல் ஹிசாப், அல்லாஹ் நித்தாட்டினானோ முடிஞ்சு. சொல்லுவாங்களே எமிகிரேஷன்ல நித்தாட்டினா முடிஞ்சு, விசாரணை ஆரம்பிச்சேன்னா முடிஞ்சு. உலகத்தில் உங்களுக்கு தெரியும் சிஐடிஏ டிஐடிஏ விசாரணை தொடங்குவான் 10 மணிக்கு, விசாரணை முடியும் நைட் 10 மணி தான். அவன் பிறந்ததிலிருந்து நீங்க சூப்பேஞ்சது முழுது எடுப்பான். உங்களோட வாப்பா யாரு, உம்மா யாரு, மான் யாரு, எங்க பிறந்த, எங்க ஸ்கூல், எல்லாம் டீடைல்ஸ். அல்லாஹ் பிடிக்க தொடங்கினானோ முடிச்சு.
இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் என்ன, வலது கையில ஏடு கிடைச்சா அவர் அல்லாஹ் சொல்றான் فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. லேசா கேள்வி எனக்கு, எசீராண்டா என்ன? அப்ப எசீராண்டா என்னண்டா, அப்படியே ஏடு கிடைச்சோனே வரணும் அல்லாஹ்க்கு முன்னுக்கு. அல்லாஹ் கூப்பிடுவான், ஜவா கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான் போ சொர்க்கத்துக்கு, அவ்வளவுதான். வேற உலமாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான் வாசி பொத்தோத்து. எவ்வளோ நேரம் பிடிக்கும் இதுக்கெல்லாம். மூமின் என்ன செய்வாரா, முஸ்லீம், அவர் ஏட்ட வாசிக்க கொள்ள ஏட்டில் நல்லதும் இருக்கும் பாவம் இருக்கும் தானே. அந்த பாவத்தை வாசிச்சுட்டு போகல முகம் மாறிடும், ஆள்ற முகம் அப்படியே மாறிடும். அல்லாஹ் என்ன செய்ய போறானோ அப்படியே கீழே கீழே நல்லதை வாசிப்பாரு, நன்மையை, அவ முகம் திரும்ப நல்லதாயிரும். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ உலகத்தில் இந்த பாவத்தை செஞ்சாய், ஆனால் மறைச்சேன்னா உலகத்தில், சரி இன்றைக்கும் உன்னை மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், யாருக்கும் வெளிப்படுத்தலைன்னு உன்னை மன்னிச்சிட்டேன் போ. ஒரு ஹதீஸில் அல்லாஹ் ரகசியம் பேசுவான்னு ஒரு ஹதீஸ் நஜுவா சொல்றான். அல்லாஹ் ரகசியம் பேசுவான், இதான் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவான் வாசிச்சுட்டு போகும் பொழுதேன். அல்லாஹ் அப்படியே சொல்றான் குர்ஆன்ல, وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலையும் பொத்தோத்தை தொங்க போட்டுருவோம். என்ன, இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. ஒண்டொண்ட பொத்தோத்தை நீ வாசி, வேறொத்தனும் வாசிக்க தேவையில்லை. வாசிக்க கொள்ளே முகம் மாறும். அல்லாஹ் சொல்லுவான், சரி உலகத்திலே உன்னை மறைச்சேன், மன்னிச்சேன், இங்கேயும் மன்னிச்சிட்டேன் போ. இதுதான் மூமினுக்கு அல்லாஹ் செய்யற கிருபை. ஆனா நன்மை கூடி நன்மை குறைஞ்சவங்க இருக்கிறாங்க, இவங்க சொர்க்கத்தில் போய்த்தான் கவலைப்படுவாங்க. எப்படி? சொர்க்கத்தில் 100 தரஜா இருக்குது. சொர்க்கத்தில் எத்தனை தரஜா இருக்குது? இன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா. மேலுள்ள சொர்க்கவாதிகள் கீழுள்ளவங்களோட வந்து பேசிட்டு இருப்பாங்க. உதாரணமா 100வது தரஜால இருக்கிறோம், 100வது தரஜால இருக்கிற நாங்க 80வது தரஜால இருக்கிறவங்களோட போய் பேசிட்டு இருக்கலாம். ஆனா 80வது தரஜால இருக்கிறவங்க 100வது தரஜாக்கு வரையலாம். அப்ப கவலை வந்துடும். ஏன் அமல் செய்யலையே, அமல் செய்யலையே. அப்ப அமலை வச்சுதான் இந்த தரஜா, அதுக்கு தான் போட்டி போடுறது. 100வது தரஜால உள்ளவருக்கு கீழே போய் பேசிட்டு இருக்கலாம், ஆனா கீழே உள்ளவர் மேல போய் என்ன செய்யலாது, பேசிட்டு இருக்கலாம், போகல அந்த இடத்துக்கு, சொர்க்கத்துக்கு. இதுதான் வித்தியாசமாகும் அமல்ல. அல்லாஹ் சொல்றான், சரி கேள்வி எனக்கு முடிஞ்சு, وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. கேள்வி எனக்கு முடிஞ்சதோட குடும்பத்திட்ட சந்தோஷமா போயிடுவார் அல்லாஹ் சொல்றான். இது சூரத்துல் இன்ஷிகாக்ல. சூரா ஹாக்கால் அல்லாஹ் சொல்றான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ. வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டுச்சு, கொடுத்ததோட முகம் சந்தோஷமாயிரும். فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அல்லாஹ் சொல்கிறான், வலது கையில கிடைச்சதோட எல்லான்ட்டையும் போவாராம். ஹாஉம் ஹாஉம் ஹா வா வா என்ற புத்தகத்தை வாய்ச்சிப்பார். ஹாஉம் இக்ரஊ கிதாபியா என்ற புத்தகத்தை வாய்ச்சிப்பார். வா வா வா, சந்தோஷம் வந்துட்டு, என்ன வலது கையில் ஏடு கிடைச்சிட்டு. ஏன்? இன்னி ظننت أني ملاق حسابيا. உலகத்தில் வாழும் பொழுது நான் கேள்வி கணக்கு இருக்குது நினைச்சு வாழ்ந்தேன் சொல்லுவாராம். என் வலது கையில் ஏடு கிடைக்கிறது காரணம் என்ன? நான் உலகத்தில் வாழும் பொழுதே நினைச்சு தான் வாழ்ந்தேன், இந்த கேள்வி கணக்கு இருக்குது. فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அல்லாஹ் சொல்றான், அவர் சந்தோஷமான வாழ்க்கைக்கு போயிடுவார். இது ஒரு கூட்டம்.
இரண்டாவது கூட்டம் இவங்களுடைய ஏடு என்ன கையில கொடுக்கப்படும்? இடது கையில கொடுக்கப்படும் என்று ஒரு ஆயத்திலையும், இன்னொரு ஆயத்தில் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்பட்டால், எப்படி முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்படுறது? எங்களுக்கு தெரியும், காஃபிர்களுடைய கைகள் எல்லாம் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கு. கழுத்தில் கட்டப்பட்டிருந்தா கை எப்படி ஏடு கொடுக்கிறது? முன்னால, முதுகுக்கு பின்னால. ஏட்ட கொண்டது முதுகுக்கு பின்னால தான் கொடுவோம். இப்படிதான் எடுப்பாங்க கையில். ஏன்னா கழுத்தில் கட்டியாச்சு ரெண்டு கையை. முழு காஃபிருடைய கைகள் எல்லாம் கழுத்தில் கட்டப்பட்டு தான் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்பட்டதோடு என்ன நடக்கும்? அப்ப فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا சத்தம் போட்டு கத்த தொடங்கிடுவாங்க. பண்டைய உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தோஷம் வந்தா சந்தோஷத்துல கத்துவாங்க. ஒரு மேட்ச்ல தெரியும், ஒரு விளையாட்டுல வெத்தினா கத்துவாங்க. தோத்தா என்ன செய்வாங்க? கண்ணால கண்ணீர் வடியுமா இல்லையா? எப்ப முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்படுகிறதோ, فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا நாசமா பைத்தனே, நாசமே நாசமே கத்துவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், وَيَصْلَى سَعِيرًا போன நரகத்துக்கு. என்ன காரணம்? ரெண்டு காரணம். முதுகுக்கு பின்னால் இடது கையில் ஏடு கொடுக்கப்படுவதற்கு ரெண்டு காரணம். ஒன்று, இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா உலகத்தில் வாழும் பொழுது பெருமை. உலகத்தில் வாழக்கொள்ள என்ன? மௌத்துடைய சிந்தனை இல்லை, அல்லாஹ்வை சந்திக்கிற சிந்தனை, பெருமை. டேய் பாருங்க, காஃபிர் அடிக்கிற பெருமையை பாருங்க. உலகத்தில் வாழும் பொழுது பெருமை அடித்தாய் முதலாவது. இரண்டாவது, இன்னஹு ظن அல்லை யஹூர் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற சிந்தனை உனக்கு இருக்கல்ல. அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற சிந்தனை. பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான். முதுகுக்கு பின்னால் என்று இங்க சொல்றான். சூரா ஹாக்கால் அல்லாஹ் சொல்றான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَا இடது கையில ஏடு கிடைச்சா சொல்லுவானா, இந்த புத்தகம் கிடைக்காம இருந்திருக்கலாமே, எனக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் முழு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வலது கையில ஏட்ட கொடுப்பான். முஸ்லிம் அல்லாத எல்லாருக்கும் அல்லாஹ் இடது கையில முதுகுக்கு பின்னால் ஏட்ட கொடுப்பான். அல்லாஹ் கத்துவான். சகோதரிகளே, தாங்க முடியாது. யா லைத்தனீ லம் ஊத கிதாபியா இந்த புத்தகம் கொடுக்கப்படாம இருந்திருக்கலாமே. வலம் அதிரி மா ஹிசாபியா இந்த கேள்வி கணக்கெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே. இந்த கேள்வி கணக்கெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே. யா லைதஹா கானத்தில் காதியா எனக்கு மரணம் வந்து நான் அப்படியே மரணிச்சிடலாமே. எங்க மரணம் வரப்போகுது? மா அக்னா அன்னி மாலியா என்னுடைய காசு பிரயோஜனம் தரலையே. காசை வச்சு ஏட்ட மாத்தேலுமா? மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா அரசர்கள் எல்லாம் கத்துவாங்க, ஜனாதிபதிமாரெல்லாம் கத்துவாங்க, ஆட்சி அழிஞ்சிட்டே. ஹலக அன்னி சுல்தானியா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மிக முக்கியமான நிகழ்வு இருக்குது கியாமத்தில். ஒன்று வலது கையில ஏடு கொடுக்கப்படும், இல்ல இடது கையில் முதுகுக்கு பின்னால் ஏடு கொடுக்கப்படும். வலது கையில் ஏடு கிடைத்தால் சிரிக்க ஆரம்பிப்பார்கள், சந்தோஷம். இடது கையில் ஏடு கிடைத்தால்
சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய வாழ்வு நாசமாகிவிட்டது. நாசமே நாசமே என்று கதறத் தொடங்குவார்கள். உலகத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் மறந்துவிடும். உலகத்துடைய சந்தோஷங்களும் அல்ல, உலகத்துடைய கவலைகளும் அல்ல. வலது கையில் ஏடு கிடைத்தால் கிடைக்கும் சந்தோஷம் மஸ்ரூரா, அதனோடு ஆரம்பிக்கும் சந்தோஷம். இடது கையில் முதுகுக்கு பின்னால் ஏடு கிடைத்தால் அப்பொழுது தொடங்கக்கூடிய கவலை இருக்கிறதே, நிரந்தர கவலையாக மாறும். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கை மிக பெருமதியானது. ஷாபானுடைய மாதம் வந்திருக்கிறது. இதை அடுத்து ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ரமலானையும் ஷாபானையும் சகோதர சகோதரிகளை பயன்படுத்தி நம்முடைய அமல்களை கூட்டி ஏட்டிலே அதிகரிக்க வேண்டும். சதக்காக்களை கொடுக்க வேண்டும். குர்ஆனை ஓத நேரம் ஒதுக்க வேண்டும். தஹஜ்ஜத்துடைய இபாதத்துகள், எவ்வளோ இபாதத்துகள் செய்ய முடியுமோ போட்டி போட்டு மற்றவரை விட நான் முந்த வேண்டும். என்னுடைய அமல் வித்தியாசமான அமல்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பிலால், உங்களுடைய செருப்புடைய சத்தத்தை சொர்க்கத்தில் கேட்டேனே பிலால், என்ன அமல் செய்றீ? சொர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்டேன் பிலால், என்ன அமல் செய்றீங்க? யா ரசூலல்லாஹ், நான் வுது எடுத்தால் வுதுவுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுகிறேன். உம்மு சுலைமை பார்த்து கேட்டாங்க, உம்மு சுலைம், உங்களை சொர்க்கத்தில் கண்டேன் உம்மு சுலைம், சொர்க்கத்தில் கண்டேன் உம்மு சுலைம். அமல்கள்ல போட்டி சகோதரர்களே. எவ்வளோ பணத்தை சேருங்க, உங்களுக்கு தாகம் தீரமாட்டாத ஒரு நாளும், ஆசை ஒரு நாளும் முடியாது. ஆனால் அமல்களை சேர்த்தோம், இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக அல்லாஹுவை போய் சந்திப்போம். அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நாள் தான் நம்முடைய உண்மையான சந்தோஷமான நாள். அதிலே தான் நாம் திருப்தி அடைய வேண்டுமே தவிர உலக வஸ்துக்களை வைத்தோ, வாகனத்தை வைத்தோ, வீட்டை வைத்தோ, பணத்தை வைத்தோ, அதிகாரத்தை வைத்தோ சந்தோஷப்பட்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய தினத்திலே வலது கையில் நம் அனைவர்களுக்கும் ஏட்டை அல்லாஹ் தருவானாக. வலது கையில் ஏடு கொடுக்கப்படும் அந்த சீதேவிகள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. நம்முடைய ஏட்டிலே நன்மைகளை அதிகரித்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஷாபானுடைய மாதம், இதை அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதங்களில் அமல்களால் ஏடுகள் நிறைய தௌஃபீக் செய்வாயாக. இதுவரைக்கும் நாங்கள் செய்த பாவங்கள் ஏட்டில் இருக்கிறது ரஹ்மானே, அவைகளை அழித்து விடியா அல்லாஹ், அவைகளை நன்மையாக மாற்றி விடியா அல்லாஹ். உன்னிடம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம் ரஹ்மானே, உன்னிடம் தௌபா செய்கிறோம் ரஹ்மானே. இந்த சிறந்த காலங்கள், அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த காலத்திலே எங்களுடைய அமல்களை எல்லாம் நல்ல அமல்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய ஏடுகளை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட தௌஃபீக் செய்வாயாக. குர்ஆனுடைய திலாவத்தால், சதக்காவால், தொழுகையால், நன்மையான காரியங்களால் எங்களுடைய ஏடுகள் நிறைந்திருக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஏடுகளை பரிசுத்தமான ஏடுகளாக ஆக்குவாயாக. வலது கையிலே தருவாயாக. முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره
فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل ومن يأبى يا رسول الله؟ قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. سر لنا أمورنا مش في انتشار في الله قبل منا. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة. الله الله أصحفي أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا وآتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. نستغفرك ونتوب إليك. صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.